தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக
செய்பவே செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ 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 செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. நம்மை பெருக செய்கிறவர். ஓ, அவர் ஒருவரால் தான் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட தான் இருக்கும். அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நம் வாயின் வார்த்தையினாலே சொல்ல வேண்டும். நாம் சொல்லும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நீ சொல்லுவாயா என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நீ சொல்லும் பொழுது கர்த்தருடைய கிரியை உனக்குள் இருந்து அவருடைய வல்லமை, உனக்குள் இருக்கிற வல்லமை மகிமை வெளிப்படும் பொழுதுதான் கர்த்தருடைய கிரியை அங்கு நடப்பிக்க முடியும். அவர் ஒருவரே மாறாத தேவன். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தராய். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடியா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்னேசர் எப்போதும் அவர் அழகுள்ளவர், அன்பு நிறைந்தவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவில் பெரியவர். ஓ, அவர் மகத்துவத்தில் மாறாத தேவன். அவர் மகிமை நிறைந்த ராஜாதி ராஜா. அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்துக்கும் உரிய ராஜாதி ராஜா. உம்மை மாத்திர நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திர கனப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவராயிருக்கிறபடியா. எஸ் லார்ட். ஓ ஹalleluya. நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். மாறிடாத
சிவப்புபவர் மனவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படி மனவாளன் இயேசுவையே சந்திக்கவே மனவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படி மனவாளன் இயேசுவையே சந்திக்கவே மேகங்களுடனே வருகிறார் புத்திர கண்கள் யாவும் அவரை காணும் மேகங்களுடனே வருகிறார் புத்திர கண்கள் யாவும் அவரை காணும் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்புமவர் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்புமவர் தேவனின் மகிமை பிரகாசிக்கும் கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார் தேவனின் மகிமை பிரகாசிக்கும் கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார் ராஜாதி ராஜா அரசாளுவார் கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம் ராஜாதி ராஜா அரசாளுவார் கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையில் சேர்த்திடுவார் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்புமவர் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்புமவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர் சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல சத்தம் சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல உம்முடைய சத்தத்துக்கு காற்று அடங்கும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கடல் இரண்டாய் பிளக்கும் உம்முடைய சத்தத்திற்கு முன்னாய் மறித்தவர்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே உயிர் பெறுவார்கள் ஆண்டவரே நரம்புகள் உயிர் பெறும் சதைகள் உயிர் பெறும் ஓ இறந்து போன அத்தனை காரியங்கள் உயிர் பெறும் ஆண்டவரே எஸ் லார்ட் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எஸ் ஜீசஸ் சத்தம் பெருவெள்ளை போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார்
இயேசுவையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே, மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே, மேகங்களுடனே வருகிறார், புத்திர கல்கள் யாவும் இயேசுவை காணும், மேகங்களுடனே வருகிறார். ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர் மேகங்களுடனே, மேகங்களுடனே வருகிறார், புத்தின கண்கள் யாவும் அவரை காணும், மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார், மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம், ராஜாதி ராஜா அரசாளுவார். ஓ ஹalleluya ஹalleluya. அந்த நாட்களுக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருவரே அரசாளுகிறவர். அந்த நாட்களுக்காய் நாம் காத்திருக்கிறோம், அந்த நாட்களுக்காய் நாம் காத்திருக்கிறோம். ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஓ கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்துக்கும் ராஜாதி ராஜா, உன்னதத்திலே உயர்ந்தவர். எஸ் ஜீசஸ். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம், ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம், மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார், மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையில் சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். 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 அவர் நல்ல ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். என்னை அழைத்தவர் நடத்துகிறார் என்று விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவரே, எங்களை பேச்சுகளை அழைத்தவரே, யோசுவாவை அழைக்கும் பொழுது கர்த்தருடைய உயிருள்ள வார்த்தை மோசையோடு இருந்தது போல நீர் உயிரோடு இருக்க நாட்கள் எல்லாம் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை. பலன் கொண்டு திடமானதாயிரு, பலன் கொண்டு திடமானதாயிரு. யோசுவாவுக்கு சொன்ன வாக்கு தத்தம், யோசுவாவை கடைசி வரை நடத்தின தேவன், அந்த தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் உயிருள்ள ராஜாதி ராஜா. உன்னை அழைத்த
அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் பெரியவர், உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர். அவர் ஒருவரே ராஜாதி ராஜா. நம்மை நடத்துகிறவர் பாதத்தில் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். என்னை அழைத்தவர் அவர் அல்லவா? அவருடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் செய்து முடிக்க அவன் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம். தேவ சித்தத்தின் பிரகாரமாய், அப்பாவுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீங்க நடத்துக. எல்லாமுடைய சித்தம் சகலமும் பரிபூர்ணமாய் நடக்கும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்வதும் உங்க கிருபை,
அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, எங்கேயோ இருந்த எங்களை தொட்டவரே, நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லையே. என்னை அழைத்தவரே, சேற்றில் இருந்த எங்களை, குப்பையில் இருந்த எங்களை, ஒன்றுக்கும் பிரோஜனமற்ற எங்களை, புறக்கணிக்கப்பட்ட எங்களை, தள்ளப்பட்ட எங்களை, ஒன்றுக்கு உதவாத எங்களை, ஓ எல்லாரும் சொல்லும் பொழுது பிரோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை என்று சொன்ன எங்களை, ஓ எங்களை அழைத்தவரே, எங்களை தொட்டவரே, இப்போது நீங்க இல்லாமல் நாங்கள் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, எங்களை அழைத்தவரே, என்னை நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், அவர் அல்லவா நடத்த போகிறவர், அவர் அல்லவா நம்மை அழைத்தவர். அவருக்கே மகிமை, அவருக்கே துதி, இயேசு ஒருவருக்கே உன்னதத்தின் ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவருக்கு உமக்கே மகிமை 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 மகிமை. இயேசு ஒருவருக்கே எங்களோடு அசைவாடுகிறவர், எங்களோடு பேச போகிறவர், எங்களோடு இடைப்பட போகிறவர், எங்களோடு ஆண்டவரை பேசுகிற கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே ஆமென். ஆண்டவர் உமக்கே துதி ஆண்டவரே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். எஸ்கே திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், அந்த காலை ஆராதனை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ, மற்ற எல்லா விதமான கருவிகளை பொருட்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் கிருபையாய் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அடி என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை விலைக்கு வேதத்தின் காரியங்களுடைய வசனங்கள் புரிதலித்தாரும். கேட்கிற ஒருவரும் தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு தேவ தயவால் தோல்வியை வெல்லலாம். தேவ தயவால் தோல்வி வெல்லலாம். தொடர்ந்து நாம் பல வாரங்களாக யோசுவாவுடைய புத்தகத்தை நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் யோசுவா 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். கடந்த சில வாரங்களாக கடந்த அதிகாரங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இப்போது 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் 1 to 29 வரையுள்ள வசனங்கள். எத்தனை வசனங்களை நாம் படிக்க முடியுமோ அத்தனை வசனங்களை நாம் படிக்கலாம். முதல் காரியங்களை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம், முதல் வசனம். அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கடந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கு தேவன் யோசுவாவோடு கூட பேசவில்லை, யோசுவாவும் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று அவன் பேசாமல் இருந்ததாக நாம் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். இப்போது 8ஆம் வசனம் தோங்கிறது. ஆண்டவர் சொல்றார், அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போய், இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஆயி என்ற ஒரு பட்டணத்துக்கு அவங்க போனது நாம் கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்தோம். இப்போது ஆயி என்றால் அர்த்தம் அழிவு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்றார். வேதத்தில் சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இந்த பயப்படாது என்ற வசனங்கள் இந்த சொல்லானது 365 முறை வருவதாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் நாம் ஒரு வருஷம் முழுதுமாய் 360 நாட்களும் தேவன் நம்மை தைரியப்படுத்த, நம்மை பயப்படாமல் இருக்கும்படியாக இந்த வசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்போது தான் ஆயி பட்டணத்தில் அவர்கள் தோற்று போனார்கள். கடந்த வாரம் பார்த்தோம், ஆயி பட்டணத்தில் அவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு போனாங்க. 3000 பேர் இருந்தால் போதும், யுத்தத்தை ஜெயிக்கலாம் என்று 2 ஒற்றர்கள் சொன்ன செய்தியை நம்பி யோசுவாவும் 3000 ஆட்களோடு கூட அவங்க ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போனாங்க. எல்லாருக்கும் அங்கு யுத்தத்தில் வெட்டு காயங்கள் விழுந்தது. 36 பேர் மரித்து போனதை நாம் பார்த்தோம். பிறகு அங்கு நடந்த காரியமெல்லாம் நமக்கு தெரியும்.
எரிகோவிலே எதை செய்யக்கூடாதோ அதை ஆகான் என்ற ஒருத்தன் செய்தனாலே அது நிமித்தமாக அந்த பாவத்தை நாம் அங்கே பார்த்தோம். இப்போது ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து யுத்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு நான் ஆயின் ராஜா அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். என்ன சொல்றார்? ஐ ஹவ் கிவன் இன்டு யுவர் ஹேண்ட். அவன் ஏற்கனவே உன் கையிலே நான் கொடுத்தேன் என்று தேவன் யோசுவாவுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், ப்ராமிஸ் கொடுக்கிறார். இப்போது தேவன் சொன்ன வண்ணமாக இப்போது யோசுவா நடப்பதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், நீ எரிகோவையும் அதன் ராஜாவையும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவடையாய் வை என்றார். இப்போது காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், தேவனின் அறிவுறுத்தல், கற்பித்தலை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார்? எரிகோவிலே நீங்கள் என்ன சொன்னார்? எரிகோவிலே நீங்கள் போகும்போது அங்கே இருக்கிற பொன் வெள்ளி மற்றும் காரியங்களை எடுக்கக்கூடாது, அது கர்த்தரின் பொக்கிஷத்திலே வரணும் என்று கர்த்தர் சொன்னார். இப்போது சொல்றார் ஆண்டவர், நீங்கள் ஆயி பட்டணத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு அதிகாரம் தான் பார்க்குறோம். இந்த ஆகான் சொல்லப்பட்டுள்ள அவன் எரிகோவிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்திருப்பானால், தேவனுக்கு பிரியமில்லாத பொன் வெள்ளி மற்ற காரியங்களை அவன் ஒழித்து வைத்தபடினால் ஆகான் மற்றும் அவன் குடும்பம் கல்லெறிந்து கொல்லப்பட்டதை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஒரு அதிகாரம் காத்திருந்திருப்பானால் இப்போது ஆண்டவர் சொல்றார், இது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பொக்கிஷத்தை என்று கர்த்தர் சொல்வதை வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆகானை போல நாம் அவசரப்படாமல் நாம் காத்திருப்போமானால் அப்போது அநேக நன்மை நமக்கு கிடைக்கும். சீக்கிரத்தில் பணம் சேர்க்கணும், சீக்கிரத்தில் முன்னேறணும், சீக்கிரத்தில் பெரியவனாகணும், இப்படி தவறான வழியிலே ஆகானை போல நாம் இருப்போமானால் வாழ்க்கையில் நமக்கு தோல்வி தான் வரும். ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தின் பின்னாலே பதிவடையை வை என்றார். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவடை வை என்றார். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், லே அண்ட் ஆம்புஷ் ஃபார் த சிட்டி பிஹைண்ட் இட். ஆம்புஷ் என்றால் என்ன? பதிவடை. பதிவடைய அர்த்தம் என்ன? பதுங்கி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றார், இங்கு யோசுவாவை பார்த்து, அந்த பட்டணத்துக்கு பின்பக்கமாய் நீங்கள் போய் பதுங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். எரிகோவிலே வேறு விதம், ஆயிலே வேறு விதம். எரிகில என்ன சொன்னார்? நீங்க எரிகோ அந்த முதலை ஒரு நாளைக்கு ஒரு முறை 6 நாள் சுற்றி வர வேண்டும், 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும், காலை நேரத்தில் சுற்றி வர வேண்டும், வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் சுற்றி வர வேண்டும், நீங்கள் சுற்றி வருகிறது எதிரி பார்க்க வேண்டும் என்று எரிகோவுக்கு சொன்னார். ஆனால் இப்போது அதுவல்ல. இப்போ சொல்றார், இங்கு ஆயிலே நீங்கள் ராத்திரியிலே புறப்படணும், யாரும் உங்களை பார்க்க கூடாது, பதுங்கி இருக்கணும். யோசுவா நினைத்திருப்பான், ஆண்டவரே எரிகோவில் சுற்றி வருவது ரொம்ப ஈஸியான காரியம், சுலபமான காரியம், அதே போல இந்த ஆயி பட்டணத்தை கூட நீ எங்களுக்கு சொல்லியிருப்பான், நலமா இருந்திருக்க. ஒருவேளை யோசுவா யோசித்திருக்கலாம். முதல் முறையிலே அவர்கள் தோற்று போனார்கள். இப்போது 2வது முறையாக ஆண்டவர் சொல்றார், நீங்க அந்த பட்டணத்துக்கு போங்கள், ஆயி பட்டணத்தை உங்கள் கையில நான் போடு. ஏற்கனவே தோல்வியை சந்தித்த யோசுவா 36 பேர் அங்கு மரித்திருக்கிறாங்க. முதல் முறை 3000 பேர் அங்கு யுத்தத்துக்கு போனாங்க. இந்த முறை யோசுவா 30,000 பேர் அழைத்து கொண்டு போறான். 10 times 10 மடங்கு அதிகமான ஆட்கள். 4ஆம் வசனம், அவர்களுக்கு கட்டளையிட்டது, நீங்கள் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிருக்க வேண்டும், பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாருங்கள். அப்போது ஆண்டவர் சொல்ற, எரிகோவிலே வேறு முறை, ஆயிக்கு வேறு முறை, நீங்கள் அந்த பட்டணத்துக்கு பின்னாலே பதுங்கி இருக்கணும், வெகு தூரமாய் நீங்க போகக்கூடாது, எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் நாம் காத்திருக்க வேண்டும், பதுங்கி இருக்க வேண்டும். தேவன் விட்டு நாம் தூரமாய் நாம் போகக்கூடாது, ஆயத்தமாக இருக்கணும். உலக வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் இப்போது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்போது யோசுவா சொல்கிறான், அங்கே இருக்கிற ஆட்களை பார்த்து 5-6 வசனங்களை படிக்கும்போது யோசுவா சொல்கிறான், சரி நான் முதல்ல புறப்பட்டு போகிறேன், என்னோடு கூட கொஞ்சம் ஆட்கள் புறப்பட்டு வாங்க என்று சொல்லும் போது, அப்போது சுமாராக யோசுவாவோடு கூட
5000 பேர்கள் புறப்பட்டு போனார்கள். யோசுவா சொல்கிறான், நம்ம ஆயி பட்டணத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற இராணுவம் நம்மை எதிர்த்து வரும். எதிர்த்து வரும்போது நாம் அவர்களுக்கு பயந்து விட்டது போல நாம் பின்னோக்கி ஓடி வர வேண்டும், நம்மை அவர் துரத்த வேண்டும் என்று யோசுவா சொன்னான். யோசுவா சொன்னவனமாக அவங்க ஆயி பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. போகும்போது அங்கே எதிரி இராணுவம் துரத்தும் போது அப்போது அவர்களுக்கு பயந்து ஓடுவது போல யோசுவாவும் அவருடைய ஆட்களும் ஓடி வராங்க. ஓடி வரும்போது யோசுவா சொல்லியிருக்கிறான், அப்போது ஏற்கனவே 30,000 பேர் என்ன செய்றாங்க, பதுங்கி இருக்கிறாங்க. அப்போது யோசுவா சொன்ன காரியம், பதுங்கி இருக்கிற நீங்கள் எழுதி பட்டணத்துக்கு போய் அந்த பட்டணத்தை பிடிக்க வேண்டும், உங்கள் தேவனாய் கர்த்தர் அதை கையில் ஒப்பு கொடுப்பார் என்று யோசுவா ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். இப்போது இந்த போருக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டது. என்ன திட்டம்? இரவிலே சென்று பதுங்கி இருக்க வேண்டும். அந்த ராத்திரி முழுதுமாக ஜனங்களோடு கூட யோசுவா தங்கி இருக்கிறான். சிந்தித்து பாருங்க, இது யோசுவாவுக்கு புதிரானது. பொழுது விடிந்தால் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. மிகுந்த எதிர்பார்ப்பு. முதல் முறை ஆயி பட்டணத்தில் தோற்று போனார்கள். இப்போது தேவன் வகுத்த திட்டம், பிளான் வித்தியாசமாக இருக்கிறது. நீங்கள் பதுங்கி இருக்க வேண்டும், எரிகொலை சொன்னால் சுற்றி வர வேண்டும், இப்போது பதுங்கி இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் சில காரியங்கள் புரியாமல் போனாலும், புதிராக இருந்தாலும், அதை குறித்து அதிகமாக நாம் சிந்திப்பதை காட்டிலும் தேவன் சொன்னபடி நடக்கிற மகனாக மகளாக நம்ம இருப்போமானால் அப்போது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி நாம் பெறலாம். அப்போது யோசுவா என்ன செய்கிறான்? 10ஆம் வசனம், அதிகாலமே என்ன செய்யறான்? எழுந்திருக்கிறான். அதிகாலமே என்ன செய்யறான்? அவன் எழுந்திருந்து அந்த ஆட்களோடு கூட அவன் புறப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்திருப்போம்? அதிகாலை ஜெபித்திருப்போம், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்று. அப்போது யோசுவா ஜெபித்திருப்பான். அவங்க புறப்பட்டு போறாங்க. அவன் எஸ்மோவின் ராஜாவாகிய அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேல் 30 கூட ஜனங்களுக்கு முன்னால் என்னது ஆயிக்கு மேலே போனான். அதிகாலமே தன்னோடு கூட கொஞ்சம் பேர் அழைத்து கொண்டு சுமார் 5000 பேர் நினைச்சாங்க. பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க 5000 பேர் அவனோடு கூட புறப்பட்டு போகிறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ளே போகும்போது அப்போது ஏற்கனவே இரவில் 30,000 பேர் அந்த பட்டணத்துக்கு வெளியே பதுங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது? 14ஆம் வசனம், ஆயின் ராஜா அதை கண்டபோது, இத்தனை பேர் பதுங்கி இருப்பது அந்த ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் யோசுவா ஒரு 5000 பேரோடு கூட அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த ஆயின் ராஜா அதை பார்க்கிறான். யோசுவாவின் திட்டத்தை அவன் அறியாதிருந்தான். இஸ்ரவேலர் 30,000 பேர் பதுங்கி இருப்பதை அறியாதிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. இஸ்ரவேலர் என்ன செய்றாங்க? இந்து வீரர்கள் இரவு முழுதும் காத்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது, அப்போதான் தேவன் விடியலை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார். இரவு முழுதுமாக காத்திருக்கிறாங்க. என்ன நடக்கும் என்று தெரியாமல் போனாலும் நன்மை நடக்கும் என்ற விசுவாசத்தில் இரவு முழுதும் அவங்க காத்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் போன மாதம் நடந்தது போல இந்த மாதம் நடக்காது. போன வருஷம் நடந்தது போல இந்த வருஷம் நடக்காது. எரிகோலே வெற்றி தந்தது போல அந்த பிளான் அல்ல. இப்போது ஆயிலே கர்த்தர் வேறு ஒரு திட்டத்தை பிளான் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் தான் தேவன் ஆசீர்வதித்துவார், உயர்த்துவார். அதே போல ஒவ்வொருவரையும் கடந்த ஆண்டில் நடந்த அதே சம்பவத்தின் மூலமாக, அதே மாதிரி மூலமாக, மாடல் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்று வேதம் நமக்கு என்ன செய்வது? புரிய வைக்கிறது. இப்போது 15-16 வசனத்தை நாம் படிக்கிறோம். அப்பொழுது பட்டணத்துக்குள்ளே இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவா பின் தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். இப்போ யோசுவா அந்த பட்டணத்துக்குள்ளே போகும்போது ஆயின் இராணுவம் என்ன செய்கிறது? அவர்களை துரத்தும் போது ஏற்கனவே யோசுவா சொன்னது வண்ணமாக அந்த இராணுவத்துக்கு பயந்து ஓடுவது போல அவங்க பயந்து ஓடுறாங்க. அப்போது எதிரிகள் அவர்களை துரத்துறாங்க. அந்த பட்டணத்தை விட்டு என்ன செய்தாங்க? அவர்களை துரத்தி ரொம்ப தூரம் பட்டணத்தை விட்டு போயிட்டாங்க. 17ஆம் வசனம், ஆகிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷர் இருந்ததில்லை.
பட்டணத்தை திறந்து வைத்து விட்டு இஸ்ரவேலை துரத்தி கொண்டு போனார்கள். இப்போது ஆயி பட்டணத்தில் என்ன பார்க்குற நிலைமை என்ன? ஒரு இராணுவ வீரர் கூட கிடையாது. எல்லாரும் யோசுவாவுடைய ஆட்களை துரத்தி கொண்டு போறாங்க. துரத்தி கொண்டு போனது மட்டுமல்ல, பட்டணத்தை திறந்து விட்டு, பட்டணம் ஓப்பன் டோர், பட்டணம் திறந்திருக்கிறது. இஸ்ரவேலை துரத்தி கொண்டு ஓடுறாங்க. இவங்க நினைத்தாங்க இஸ்ரவேலர் பயந்து ஓடுவதாக நினைத்தாங்க. ஆனால் பயந்து ஓட வேண்டும் என்று யோசுவா சொல்லிக் கொடுத்து அவளை அழைத்து வந்தான். ஆங்கிலத்தை தான் டிகாய் என்று சொல்றாங்க. டிகாய் என்றால் ஏமாற்று, ஆசை காட்டி ஆபத்தில் இழுத்து கொள்கிற ஒரு காரியம். அநேக விசுவாசிகள் வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம்? விசுவாசி ஏதாவது ஆசை காட்டுறான். உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வாலிபராக இருந்தாலும் கணவன் மணியாக இருந்தாலும் நடுத்தர வயது உள்ளவராக இருந்தாலும் செய்கிறாங்க. அநேக காரியங்களால் பிசாசு என்ன செய்கிறான்? ஆசை காட்டி வலையிலே வீழ்த்துவது போல இந்த இந்த ஆயுடைய இராணுவம் யோசுவாவுடைய இராணுவத்தை துரத்தி கொண்டு போகிறது. அப்போது கர்த்தர் சொல்றாரு அங்கு யோசுவா பார்த்து, அப்போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படி யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டி பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். இப்போ ஆண்டவர் சொல்றான் யோசுவா பார்த்து, சண்டெல்லாம் போட வேண்டாம்பா, கையில் அவருக்கு வைத்திருக்கிற ஈட்டியை இந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டுன்னு சொன்னான். எப்படி அங்கு இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கும் போது அங்கே மோசே தன்னோட 2 கையை உயர்த்தினானோ, அவன் உயர்த்தப்பட்ட போதெல்லாம் இஸ்ரவேல் வெற்றி பெற்றாங்க. அதே போல இப்போது நடக்கிற காரியம் என்ன? அந்த ஈட்டியை உயர்த்த வேண்டும் என்று அப்போது கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்ன வண்ணமாக யோசுவா செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாவது சொல்லும் போது அவர் சொல்ற காரியம் பைத்தியம் போல காணப்பட்டாலும், புரியாதது போல காணப்பட்டோம், நமக்கு விளங்காதது போல காணப்பட்டால் கூட தேவன் சொன்ன வண்ணமாக அந்த காரியத்தை செய்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் வெற்றி காணலாம். அப்படியே யோசுவா செய்தான். 19 அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இடத்துல இருந்து எழும்பி ஓடி, அவன் கையை நீட்டின உடனே பதிகிருந்த ஆட்கள் செய்றாங்க. 30,000 பேர் அந்த சிக்னல் அவன் கையை பார்த்து ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த பட்டணத்தை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள். 30,000 பேர் உள்ள ஓடி வராங்க ஆயி பட்டணத்துக்குள்ள. ஏற்கனவே அந்த பட்டணம் திறந்திருக்கிறது. பட்டணத்துக்குள்ள இருக்கிற இராணுவெல்லாம் யோசுவாவுடைய ஆட்களை துரத்தி கொண்டு வெளியில போயிட்டாங்க. உள்ள சண்டை போட ஆட்கள் கிடையாது. அப்போது இஸ்ரவேலர் இந்த பட்டணத்தை பிடித்தாங்க. அதை இணைச்சிட்டாங்க, தீட்டு குளித்தினாங்க. அப்போது ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்த போது ஆயில் இருக்கிற இராணுவம் என்ன செய்கிறது? ரொம்ப தூரத்து போயிட்டாங்க. திரும்பி பார்க்குறாங்க, என்ன இந்த பட்டணம் முழுவதுமாக வான உயரத்துக்கு புகை கிளம்புகிறது, பட்டணமே எரிகிறது. ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்த போது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். வானத்துக்கு போகிற அளவுக்கு பட்டணம் புகை மூட்டமாக இருக்கிறது. அப்போது அங்கும் இங்கும் ஓடி போகிறது அவருக்கு இடம் இல்லாமல் போயிட்டு வனாந்திரத்துக்கு ஓடி ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாக திரும்பினார்கள். அவங்க முன்னும் போக முடியாது, பின்னும் போக முடியாது, நடுவில் சிக்கிவிட்டாங்க. அந்த பக்கமாக யோசுவாவின் இராணுவம் இருக்கிறது, இந்த பக்கமாக யோசுவாவின் இராணுவம் அந்த ஆயி பட்டணக்குள் இருக்கிறது. ஆயின் இராணுவம் நடுவில் சிக்கி கொண்டாங்க. அப்போது அவர்கள் முழுவதையும் அனுப்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் இராணுவம் அழித்ததாக வேதம் போதிக்கிறது. 21 25 வரைக்கும். அப்போது ஆயின் பட்டணம் பிடிப்பட்டது. என்ன செய்தாங்க? ஆயின் ராஜாவை உயிரோடு பிடித்து வராங்க. உயிரோடு என்ன செய்தாங்க? பிடித்து வந்து யோசுவாவுக்கு முன்பதாக கொண்டு வராங்க. ஆயின் பட்டத்தில் இருக்கிற ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர்களை அவர்கள் மாண்டு போனார்கள், மடங்கடித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆயின் ஜனங்கள் என்ன செய்தாங்க? எல்லோரும் சங்கரித்து தீரு மட்டும் 26ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். ஆயின் குடியெல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டி நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. எல்லா ஜனங்களும் அங்கு மடிகிற வரையிலும், யுத்தம் ஓய்கிற வரையிலும் யோசுவா தன் நீட்டின கையை அவன் மடக்காமல் இருந்தால் வேதம் கூறுகிறது. யோசுவாருங்க, யோசுவா ஈட்டி நீட்டி கொடுத்து தன் கையை மடக்கவில்லை. வெற்றி பெறும் வரை ஜெபம் பண்றோம். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில வெற்றி பெறும் வரை நாம் ஜெபிக்கணும்.
வெற்றி பெறும் வரை ஆண்டவரை என்ன செய்கிறோம்? பாரத்தோடு ஊக்கத்தோடு கர்த்தரை நோக்கி வரணும், ஆண்டவரை தேடணும். அந்த போரிலே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுகிற வரையிலும் யோசுவா தன்னுடைய கரங்கள் ஈட்டி நீட்டினாண்டு வேதம் கூறுகிறது. அவன் மடக்கவில்லைன்னு வேதத்தை வாசிக்கிறோம். அப்போது சொல்றாங்க, எல்லா ஜனங்களும் அங்கு மாண்டு போனார்கள். அப்போது ஆயி பட்டணத்தை அவர்கள் பிடித்தார்கள். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 28ஆம் சொல்லுகிறது, யோசுவா ஆயியை அந்த பட்டணத்தை சுட்டெரித்து அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாயிற்று. பட்டணம் முழுவதுமாய் எரிந்து சாம்பலானது, மண்மேடானது. ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போட்டு விடுத்து, தூக்கிலே போட்டு சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். அந்த ராஜாவை தூக்கில் போட்டான், சாயங்காலம் மட்டும் தூக்கி கொண்டிருக்கிறான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அந்த உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். சூரியன் மறையிறது, உடலை இறக்கி வைத்தாங்க. அப்போது அந்த உடலை அங்கே போட்டு ஒரு பெரிய கற்குவியல் அது மேலே குவித்தார்கள். தேவ தயவால் இப்போது தோல்வியை அவர்கள் வெற்றியாய் மாற்றினார்கள். முதல் முறை அவர்கள் தங்களுடைய சொந்த பலத்திலே போனார்கள், தோற்று போனார்கள். 2வது முறை தேவனுடைய ஆலோசனைப்படி தேவ தயலே போனார்கள். அப்போது யோசுவா ஆயி பட்டணத்தை ஜெயித்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சொந்த பலத்திலே நாம் போவோமானால் தோல்விதான் வரும். தேவ பலத்தில் நடக்கிற மகனாய் மகளாய் நம் விருப்பமானால் கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பிக்கட்டும். ஆமென். God bless you. Take care.